தமிழ்நாட்டோட முதல் விநாயகர் யாருன்னு கேட்டால் கற்பக விநாயகர்னு சொல்லுவீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதுக்கும் முன்னாடியே ஒரு விநாயகர் இருந்திருக்காரு. அந்த கோயிலை பற்றி நான் சொல்கிறேன். இதுதான் ஆலகிராம விநாயகர். தான் தமிழ்நாட்டோட முதல் விநாயகர் சிலையாகவும் முதல் விநாயகராகவும் சொல்லப்படுது. இப்போ நம்ம கும்பிட்டு இருக்கிற முதல் விநாயகரான கற்பக விநாயகரை வாதாபிலிருந்து பரஞ்சோதி அப்படிங்கிற ஒருத்தர் தான் போரில் வெற்றி பெற்று அங்கே இருக்கிற மன்னர்கிட்ட பரிசை வாங்கிட்டு வராரு. ஸோ அந்த விநாயகர் தான் இப்போ நம்ம மூலவராக வச்சு கற்பக விநாயகராக கும்பிட்டு இருக்கோம். முதல் விநாயகர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு விநாயகர் இருந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டில். அந்த விநாயகர் இருக்கிற கோவில் எதுனா யமதண்டீஸ்வரர் சிவன் கோயில். இது பார்த்தீங்கன்னா ஒற்றை பலகை கல்லால் செதுக்கப்பட்ட விநாயகர் சிலையா இருக்காரு. மார்க்கண்டேயன் சிவனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. தன்னோட ஆட்களம் முடிஞ்ச பிறகு யமன் கோவப்பட்டு தன்னோட பாசகர் எடுத்து அந்த மார்க்கண்டேயன் மேலே வீசுவார். மார்க்கண்டேயன் மேலே வீசப்பட்ட அந்த பாச கயிறு அது அப்படியே மாறி சிவலிங்கத்தை மேலே வந்துருக்கும். சிவன் மேல வந்துரும். சிவன் சரியான கோமாயி அங்கேயே யமனை வதம் பண்ணிடும். யமன் இறந்த பிறகு உலகத்துல இறப்புங்கிறதே ஒன்று கிடையாம போயிடும். ஸோ பல பேர் பிறந்துட்டே இருப்பாங்க. இறப்புங்கிறது ஒன்று இல்லாம பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமனுக்கு திரும்பவும் சிவன் வந்து பிறப்ப கொடுத்துருவார். திரும்ப யமன் பிறந்து வந்துருவார். இருந்தாலும் சிவலிங்கத்து மேல பாசகேரை வீசினார் பார்த்தீங்களா, அதனால அவருக்கு பாவம் பிடிச்சிக்கும். அந்த பாவம் நீங்கிறதுக்காக யமதண்டீஸ்வரர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆத்துல நீராடி சிவனை வழிபட்டாருன்னா அந்த பாவம் போயிடும் சொல்லிட்டு இந்த ஆத்துக்கு வந்து அங்க நீராடிட்டு சிவனை வழிபடுறாரு. ஸோ அப்படி வழிபட்ட இடமா தான் இந்த யமதண்டீஸ்வரர் கோவில் இருக்கு.